ரூபாய் 10,000 லஞ்சம் வாங்கிய சர்வேயர் கைது. திருட தெரிஞ்சா ஒழிக்க தெரியணும். இதைவிட கூடுதலா வாங்குற சர்வேயர் தப்பித்துக் கொள்கிறார்கள். குறைவா வாங்கி மாட்டிக்கிட்டியே என சர்வே துறையின் மைண்ட் வாய்ஸ் கேட்கத்தான் செய்கிறது. வேடசந்தூர் சர்வேயர் போல் வேலையில்லா பட்டதாரி வாலிபர்களை துணைக்கு வைத்திருந்தால் இந்த நிலை வர வாய்ப்பு இல்லை என சமூக ஆர்வலர்களின் மைண்ட் வாய்ஸ் கேட்கத்தான் செய்கிறது. குஜிலியம்பாறை தாலுகா வடுகம்பாடி கிராமம். வடுகம்பாடியைச் சேர்ந்தவர் விவசாயி பொன்னர், வயது 45. இவர் தனது நிலத்தை அளந்து சப்டிவிஷன் செய்து பட்டா கேட்டு விண்ணப்பித்திருந்தார். ஆட்சி மாறியதால் இலவசமாக பட்டா கிடைக்கும் என்று நம்பினார். ஆனால் சர்வேயரோ பட்டா வேண்டும் என்றால் ரூபாய் 15,000 லஞ்சம் வேண்டும் என சர்வேயர் மீனாம்பிகை 48 கேட்டுள்ளார். லஞ்சம் கொடுக்க மனமில்லாத விவசாயி பொன்னர் பொறுமையாக கேட்டுக்கொண்டார். 10,000 ரூபாய் பணத்தை பணிகள் முடிந்த பிறகு தருவதாகவும் கூறியுள்ளார். அதேபோல் அனைத்து சர்வே பணிகளும் நடந்து முடிந்தன. அதன் பிறகு சர்வேயருக்கு லஞ்ச பணம் ரூபாய் 10,000 கொடுக்க விரும்பாத விவசாயி பொன்னர் திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் புகார் செய்தார். லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி நாகராஜ் தலைமையில் இன்ஸ்பெக்டர் பழனிசாமி உள்ளிட்ட போலீசார் அதன் பிறகு பொன்னரிடம் ரசாயனம் தடவிய ரூபாய் 10,000 விவசாயி பொன்னரிடம் கொடுத்தனர். பொன்னர் தனது மொபைலில் சர்வேயர் மீனாம்பிகையை தொடர்பு கொண்ட போது அவர் கோவிலூர் அருகே சின்னழகு நாயக்கனூர் பகுதியில் சர்வே பணியில் இருந்தது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து பொன்னர் நேரடியாக பணத்துடன் சின்னழகு நாயக்கனூர் நோக்கி சென்று சர்வேயர் மீனாம்பிகையிடம் ரூபாய் 10,000 பணத்தை கொடுத்தார். அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக சர்வேயர் மீனாம்பிகையை பிடித்து கைது செய்தனர். அதன் பிறகு குஜிலியம்பாறை தாலுகா அலுவலகத்திற்கு கொண்டு சென்று விசாரித்தனர். ரூபாய் 10,000 லஞ்சம் வாங்கியது உண்மை என தெரிய வந்ததை தொடர்ந்து ஜெய மீனாம்பிகை மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிந்து கைது செய்தனர்.